Hi guys, welcome back to my channel. Soup na Burmese language la Hinjo nu solluvaanga. Inniki nama Burmese style Vazhaithandu soup idu atho kuda saapduvaanga. Idu easy ah veetla eppadi seirudhunu paakalam. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. முதல்ல சூப் செய்கிறதுக்கு கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியை கடாயில் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு பல்ல க்ரஷ் பண்ணி நம்ம வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தால் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் சூப் வெந்த பிறகு நம்மளால் ஈஸியாக வெளியில் எடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம முடிச்சு போட்ட வெங்காயத்தால் சூப்பில் சேர்த்துடலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசியை நல்லா வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சூப்போடு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த அரிசியை நம்ம சேர்க்குறோம். நல்லா கலந்து ஹை ஃப்ளேமில் பொடி பண்ண அரிசியை வேக வச்சுக்கலாம். அடுத்து வேக வச்ச கடலை பருப்பை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை சூப்போடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டு சூப்பு ரொம்ப ஹெல்த்தியானது. நூடுல்ஸோடு மட்டும் இல்லை, தனியாக சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை வாசனை போனதும் வேக வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். வாழைத்தண்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய பீசஸாக கூட கட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ண வெங்காயத்தால் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தால் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு இடித்து வச்சது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நம்ம சூப்போட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடே போதும், இல்லைனா சில்லி பவுடரோட கலர் சேஞ்ச் ஆகிடும். சூப்பில் நம்ம தாளிச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கலாம். நம்ம முடிச்சு போட்ட வெங்காயத்தால் எடுத்துட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். ஃப்ரைடு ஆனியன்ஸையும் கார்லிக்கையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டியான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பர்மீஸ் ஸ்டைல் ஹிஞ்சோவை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.